இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இம்மட்டும் காத்து எபினேசர் இனிமேலும் காப்பார் என்று சொல்லி நாம் யாவரும் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே இம்மட்டும் காத்து எபினேசராக தான் இருக்கிறார். கடந்த ஒரு மாதமாக நம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து வழி நடத்திருக்கிறார். இன்னைக்கு விசேஷ நாளாக காணப்படுகிறது. இன்னும் ஒரு நாளிலே மறு மாசத்தில் கால் எடுத்து வைக்கும்படியாக நாம் காணப்படுகிறோம். இன்னும் ஒரு வாரத்திலே நம் யாவரும் திருச்சபைக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதனை செய்யறதுக்கும் இந்த வாசல் கது ஆண்டவர் நமக்கு திறந்திருக்கிறார். இம்மட்டும் காத்து எபினேசர் இனிமேலும் காப்பார் என்று சொல்லி நாம் யாவரும் அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. வாருங்கள், இந்த வேலையிலே தலைகளை வணங்கி தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கும்படியாக இந்த இறுதி நாளில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தரோட கிருபை எங்களோட தங்க, ஆசீர்வாதம் எங்களோட இடைப்பட, உம்மோடைய குரல் இந்த பிரசங்கம் மூலியமாக கேட்க, பாடல் மூலியமாக கேட்க, வேத வாசிப்பு மூலியமாக கேட்க நாங்கள் வேண்டுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் மத்தியிலே உம்மோட ஆள்கை இருக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்க பிரியமார்களே, ஒரு சில துதி பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்க்கிறே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பார்க்கிறே. இந்த இடத்திலே இது எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இந்த இடத்திலே எங்கள் வாழ்க்கையை
பாத்திரரே. ஓ, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. That's right.
are shadows all around. Do not fear, He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you or forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through that darkest night, His light will shine. God is good. God is good all the time. That's right. We were sinners, so unworthy. Still for us He chose to die. He filled us with His Holy Spirit. Now we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through that darkest night, His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans You have for me, well, my life is in Your hands. And through the eyes of faith, I can clearly see that God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through that darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through that darkest night, His light will shine. God is good. God is good. God is good. He's so good. God is good. He's so good all the time. Yes, He is. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம்
உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட ஐத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 என்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம்
லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1-10 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்து சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமீன். ஆமீன். Scripture reading is taken from Luke chapter 19 verses 1-10. Then Jesus entered and passed through Jericho. Now behold, there was a man named Zacchaeus, who was a chief tax collector, and he was rich. And he sought to see whom Jesus was, but could not because of the crowd, for he was of short stature. So he ran ahead and climbed up into a sycamore tree to see him, for he was going to pass that way. And when Jesus came to that place, he looked up and saw him, and he said to him, Zacchaeus, make haste and come down, for today I must stay at your house. So he made haste and came down, and received him joyfully. But when they saw it, they all complained, saying, He has gone to be a guest with the man who is a sinner. Then Zacchaeus stood and said to the Lord, Look, Lord, I give half of my goods to the poor, and if I have taken anything from anyone by false accusation, I restore fourfold. And Jesus said to him, Today salvation has come to this house, because he is also son of Abraham. For the Son of Man has come to seek and to save that which has lost. This is the word of the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். I bring greetings in Jesus name. எனக்கு அன்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதியாக காணப்படுகிறது. சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல் காலத்திலிருந்து நம்ம தெரிந்து கொண்ட ஒரு சம்பவம். The Luke chapter 19 first 10 verses that we have just read is a very familiar passage for all of us. I believe we have learned about this incident even from our church school, Sunday school times. It is all about Zacchaeus. Zacchaeus குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கலாம். இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு கூட என்ன பேச இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். We want to see what the Lord has for us from this passage this morning. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Luke chapter 19 verse 10 says, For the Son of Man came to seek and to save what was lost. For the Son of Man came to seek and to save what was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன்
வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேட வேண்டும், இழந்து போனதை ரட்சிக்க வேண்டும். He must seek the lost and he must save the lost. That's the purpose why the Lord Jesus Christ came into this world. வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவரை குறிக்கப்பட்ட ஒரு காரியம், இந்த வசனத்திலே மட்டும் கிடையாது, ஆனால் வேதத்திலே பல இடங்களிலே குறிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுங்களா? மெய்யாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? Are we really saved? That is the most important question that we need to ask ourselves. The most important question all Christians need to ask themselves today, O people of God. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் பல வருஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் இருந்திருக்கிறேன், தலைமுறையாக நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன், நான் எப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லி. Some of us might think and ask, how can I not be saved when I have been a Christian for many years, for generations? But people of God, this morning the Lord is putting this important question before us. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த முக்கியமான கேள்வி நமக்கு முன்பதாக வைக்கின்றார். ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக காணப்படுகிறார். ஆகையினாலே ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us pray and let us commit ourselves that the Lord will speak to us, people of God. ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிற கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் திட்டமும் தெளிவுமாய் கர்த்தாவே இந்த காலத்திற்கு ஏற்ற தீர்க்க தரிசன செய்தியை நீர் எங்களுக்கு ஆண்டவரை பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, as we meditate on this passage, we pray that Lord, you will give us, you will send us your prophetic word that is timely, Lord, this morning to us. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த வேளையிலே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, அதே வேத பகுதியிலே 9வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். First of all, I want to bring your attention to verse 9 of the same passage. 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. Verse 9 says, Jesus said to him, today salvation has come to this house. Today salvation has come to this house. The question is, why today? ஏன் இன்றைக்கு? இயேசு ஏன் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகிறார். Why did Jesus say today salvation has come to this house? That is what we are going to look into, people of God. அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட ஒரு நாளிலே, on that particular day, salvation has come to the house of Zacchaeus. சக்கையோனுடைய வீட்டிற்கு அந்த குறிப்பிட்ட நாளிலே ரட்சிப்பு வந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்றால், அந்த நாளிலே நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். Why on that very particular day that the salvation came into the house of Zacchaeus? Why on that day? Why on that particular day? And we are going to look into what happened, what took place on that particular day that brought salvation into his house. அவருடைய வீட்டுக்குள்ளாக ரட்சிப்பை கொண்டு வரும்படிக்கு அந்த நாளிலே அந்த குறிப்பிட்ட நாளிலே நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொல்லி நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நாம் அதில் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறதுக்கு முன்பதாக, just before Jesus confessed and said the salvation has come to this house, இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொல்லுகிறதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது அந்த இடத்துல? What is happening there? Let us read verse 8. 8வது வசனத்திலே நம்ம பார்க்கலாம். But Zacchaeus stood up and said to the Lord,
Lord, here and now I give half of my possessions to the poor, and if I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount. இந்த 8வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, சக்கேயு எழுந்து என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. He is saying that I will give half of my wealth. அது மட்டும் கிடையாது, அவர் சொல்லுகிறார், நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா நான் காசு வாங்கியிருந்தேனா, அநியாயமாக நான் நடந்திருந்தேனா, நான் அநியாயமாக வாங்கின அந்த காரியத்தை, அந்த பணத்தை நான் 4 மடங்காக மறுபடியுமாக நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். He also says that he will give back 4-fold whatever that he cheated from people. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த சக்கேயு என்கிற மனுஷன் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதல் ஒரு சில வசனங்களில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The first few verses of chapter 19 is giving us information about who Zacchaeus is. சக்கேயு யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆயக்காரர்களுக்கு அவன் தலைவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Verse 2 says he was a chief tax collector. Not only a tax collector, but he was a chief and he was wealthy. அவன் மிகவும் ஆஸ்தி உள்ளவனாக, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக, ஒரு பணக்காரனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பொதுவாகவே அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள் என்று சொன்னாலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் சமுதாயத்துக்கு, சுத்தி இருக்கிற மக்களுக்கு இருக்காதான். வேத அறிஞர்கள் அப்படிதான் சொல்லுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அநியாயமாக இவர்கள் வரிகளை வசூல் பண்ணுவாங்க, அநியாயமாக இவர்கள் வந்துட்டு ஜனங்களை நடத்துவாங்க. இப்படிப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் ஒரு மோசமான மக்கள், ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு ஜனக்கூட்டம் இந்த ஆயக்காரர்கள். ஆனா இந்த சக்கேயு ஆயக்காரர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Commonly in those days the biblical scholars says that people, the society don't have a right or good opinion about these tax collectors people, because they cheat and get money from others. And Zacchaeus is more than a tax collector. He was a chief tax collector, and that is why the society labeled Zacchaeus as a sinner. அவரை பாவி என்று சொல்லி பார்க்கிறார்கள். 7வது வசனம் சொல்லுகிறது. Verse 7 says, all the people saw this and began to mutter, he has gone to be the guest of a sinner. ஒரு பாவினுடைய வீட்டுக்கு இவர் போயிருக்கிறார் என்று சொல்லி சக்கேயுவை குறித்து பேசுகிறதை நம்ம அந்த இடத்துல 7வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த சக்கேயு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் ஆயக்காரன், அவன் அநியாயமான வாங்கினவனாக காணப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல 8வது வசனத்துல சக்கேயு சொல்லுகிறாரு, அநியாயமாக நான் வாங்கியிருந்தா 4 மடங்கா நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுகிறார். He was a cheat. He have been cheating people when collecting tax. That's why in verse 8 he says, I will give 4-fold back if I have cheated anyone. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவதாக அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இந்த சக்கேயு என்கிற மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலுமான ஒரு திருப்பத்துக்குள்ளாக வருகிறதை நம்ம பார்க்கிறோம். His life is coming to a complete turning. It was a complete turning point of his life, people of God. That is the first thing that happens on that day. On that day that Jesus mentions, இன்றைக்கு என்று இயேசு சொல்லி குறிப்பிட்ட அந்த நாளிலே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சக்கேயுடைய வாழ்க்கை முற்றிலுமாக திரும்புகிறது. இதுவரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கிறான். This person who have been cheating and taking the money of the people, now he says he will give back whatever he have been cheating. Not only what he has cheated, but people, he said he will give half of his possession of his wealth to the poor. அது மட்டும் கிடையாது, அவர் திருட்டுத்தனமா அநியாயமா வாங்கினதை மட்டும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லல, அவருடைய ஆஸ்தியிலேயே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த குணாதிசய மாற்றம், அந்த சிந்தையின் மாற்றம், அந்த வாழ்க்கையின் மாற்றம், அந்த வாழ்க்கை வழிமுறையின் மாற்றம், அவர் செய்த காரியங்களினுடைய மாற்றம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்ன அந்த நாளிலே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், சக்கேயு என்ற மனுஷன் முற்றிலுமாக மாறினார்.
பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பழைய குணாதிசயங்கள், பழைய செயல்பாடுகளை விட்டு புதிய வாழ்க்கை, புதிய செயல்பாடுகள், புதிய மனுஷன், புதிய தன்மை என்று சொல்லி அவர் மாறினார். The first important thing that took place on that very particular day was the life of Zacchaeus changed upside down. He had been taking, now he is giving. His attitude totally changed. His way of thinking totally changed. His lifestyle totally changed. His character changed. And people of God, that is the most important point the Lord want to highlight here. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நம்மளுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பழைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருந்துச்சோ, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சோ, அதே காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நம்ம பற்றி கொண்ட பிறகு, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு இருக்குமானால், if our life have never changed, if our lifestyle have never changed, if our activities before accepting Christ and after accepting Christ have never changed, but it is the same, then people of God, we have to think again, are we really saved? அப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், நாம் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? வேதத்திலே பல இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். The Bible is saying in many places, people of God, we have been set apart. We have been set apart to live a life worthy to the call that we have received from God. கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரர்களாய் நாம் வாழும்படி இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் பல இடங்களிலே சொல்லுகையிலே, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை வழிமுறை, என்னுடைய daily routine is my daily routine and my lifestyle is different from others who have not known or accepted Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் வாழுகிற வாழ்க்கைக்கும் அவங்க அன்றாடம் செய்கிற காரியங்களுக்கும் நான் செய்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா, இல்ல அதே மாதிரி இருக்குதா? முதல்ல வாழ்க்கை மாற வேண்டும், குணாதிசயங்கள் மாற வேண்டும். பழைய காரியங்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, எந்த நாளிலே நாம் ஆரம்பிக்கிறோமோ, எந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறுகிறதோ, எந்த நாளிலே நம்மளுடைய குணாதிசயங்கள் அந்த மாதிரி மாறுகிறதோ, எனக்கு அன்பானவர்களே, அந்த நாள் தான் நமக்கு ரட்சணிய நாள். The day when our life changed, our lifestyle changed, our attitude changed upside down, our character changed upside down, that day is the day of salvation for all of us, people of God. Hallelujah. Hallelujah. Praise be to God. Praise be to God. ஆனால் இந்த மாற்றம் எப்படி உண்டாகும்? அதுதான் நம்ம அடுத்து யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். How this change can take place? It is not possible by our own strength. இது நம்மளாலே உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் அல்ல, நம்மளால சொந்தமாக மாற்றக்கூடிய ஒரு காரியமும் இது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முற்றிலுமான திருப்பம், ஒரு கம்ப்ளீட், திஸ் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் turning point, how we can have this kind of complete turning point in our life? எப்படி இப்படிப்பட்ட ஒரு முற்றிலுமான திருப்பம் வரும் என்று சொல்லி நம்ம பார்த்தா, எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியம் அந்த நாளிலே நடந்த ஒரு காரியம் என்ன என்பதை நம்ம பார்க்க வேண்டும். We need to look at another thing that happened on that particular day. On that particular day, what happened on that particular day? ஆண்டவர் இன்றைக்கு என்று சொன்ன அந்த நாளிலே நடந்த இன்னொரு சம்பவம் என்ன என்று சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்திலே 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. verse 5 in chapter 19. 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். I want to stay in your house, said the Lord. Verse 5. When Jesus reached the spot, he looked up and said to him, Zacchaeus, come down immediately. I must stay at your house today. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஸ்டே, நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே ரிமெயின், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அடிப்படையான அர்த்தம் நிலைத்திருக்க வேண்டும். I want to stay. I do not want to go away. நான் போக விரும்பலை, நான் உன்னோடு கூட உன்னுடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த நாளிலே நடந்த இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த நாளிலே இயேசு ஜக்கையோடைய வீட்டுக்கு சென்றார். Another important thing that took place on that day was Jesus went to Zacchaeus' house on that particular day. இயேசு அவருடைய வீட்டுக்கு சென்றதுதான் அந்த நாளிலே நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அந்த நாளிலே தான் இயேசு இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் அந்த நேரத்தில் இயேசுவோடு கூட இருந்த அந்த கொஞ்ச நேரம், the time that he spent with Jesus, the short time that Zacchaeus spent with Jesus in that house, in his house, அவருடைய வீட்டிலே இயேசுவோடு கூட அவர் செலவழித்த அந்த கொஞ்ச நேரம் அப்படிப்பட்டதான குணாதிசய மாற்றத்தை, வாழ்க்கை வழிமுறையின் மாற்றத்தை, அவருடையதான தன்மைகளின் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். It's only that short time with Jesus in his house changed, totally changed, completely changed his life to a person who gives. It was a complete turning point for him, simply because Jesus was with him. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறையை, நம்மளுடைய குணாதிசயத்தை, நம்மளுடைய பழைய தன்மைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். It is our time with the Lord. It is God's time with us. It is that fellowship that we have with him that changes us totally, people of God. It is not by our own strength and effort. நம்மளுடைய சொந்த முயற்சி அவசியம், நம்மளுடைய சொந்த பிரயாசம் அவசியம். ஆனால் நம்மளுடைய சொந்த முயற்சினாலேயோ பிரயாசத்தினாலேயோ பலத்தினாலேயோ நம்மளுடைய தன்மைகளை நம்மளால மாற்ற முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக, ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக நம்மளால மாற்ற முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திலே, அவரோடு கூட இருக்கிற அந்த நெருங்கிய உறவிலே, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த நெருங்கிய ஐக்கியத்துல மட்டுமே எனக்கு அன்பானவர்களே நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை, நம்மளுடைய தன்மைகள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக, வாழ்க்கை வழிமுறையாக மாற முடியும். It is only the fellowship and the close relationship that we have with this God, this living God, can make us a different person altogether. Completely different person. Completely can turn our life upside down, people of God. ஆகையினாலே இன்றைக்கு நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக காணப்படுகிறது. How is my relationship with God? நான் ஆண்டவரோடு எப்படி ஐக்கியப்படுகிறவனாக காணப்படுகிறேன்? How is my fellowship with the Lord? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இந்த நாளிலும் கூட சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் நம்மளை பார்த்து? நான் ஆண்டவர் இன்னும் நம்மளுடைய வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The Bible says in Revelation chapter 3 verse 20, the Lord is knocking the door. He is still knocking the door. And whoever listens and opens it, the Lord says, I will enter into him and I will have food. I will eat with him, says the Lord. எனக்கு அன்பான தேவஜனமே, it is all about fellowship. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:20, நான் வாசப்படியில் நின்று இன்னும் கதவை தட்டி கொண்டுதான் இருக்கின்றேன். ஒருவன் அதை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளாய் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து நம்மளோடு கூட போஜனம் பண்ணுகிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அது ஐக்கியத்தை குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது. அது உறவை குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் யாரோட வீட்டில் போயிட்டு அதிகமாக உட்கார்ந்து சாப்பிடுவோம்? யார் கூட கடையில் போய் உட்கார்ந்து நம்ம அதிகமாக சாப்பிடுவோம்? We go and eat in people's house. We don't go and eat in strangers' house. We go and eat with someone whom we know, whom we have a good relationship and friendship and fellowship. And that is what the Lord is saying here. ஆண்டவர் அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்,
எனக்கு அன்பானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட வந்து போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட நமக்கு ஒரு நெருங்கிய உறவு, நெருங்கிய ஐக்கியம் ஏற்பட வேண்டும். அந்த ஐக்கியம் தான் எனக்கு அன்பானவர்களே நம்மளுடைய பழைய குணாதிசயங்களை மாற்றும். இன்னைக்கு அந்த நேரம் நமக்கு இருக்குதா? ஆண்டவருக்கு கொடுக்க நேரம் நமக்கு இருக்குதா? அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? அவரோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? Do we really have the time to sit in his presence and span with him today? That is the most difficult part of Christian life today, people of God. That is the biggest problem that all Christians have today. எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நமக்கு காத்திருக்கிறதுக்கும் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறதுக்கும் நமக்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் தான் நம்மளுடைய குணாதிசயத்தை தலைகீழா மாற்றும், நம்முடைய வாழ்க்கை முறையை தலைகீழா மாற்றும், மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இப்ப அந்த வித்தியாசமான ஒரு திருப்பம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மெய்யான ரட்சிப்பை கொண்டு வரும். ஐக்கியம் ஆண்டவரோடு கூட இருக்கணும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வாழ்க்கை மாற்றப்படும் பொழுது நமக்கு பூரண ரட்சிப்பு உண்டாகும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நாம் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? First, we need to have a very close relationship with God, and that fellowship and that relationship with this living God will utterly change our lifestyle. It will make us to live a separated, a different life from others, and this complete change in our lifestyle committed to God will ensure that we are saved. And the Lord is asking us today again, are we really saved today? நாம் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சோ எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். The Lord is knocking the door. Are you listening to it? And are you going to open it? நாம் அதை கேட்கிறோமா? வாசலை திறக்க போகிறோமா? அவர் நம்மளோடு கூட வந்து ஐக்கியப்படுகிறதுக்கு. எப்படி வாசல் கதவை நாம் திறக்கிறது? How do I open the door? ஒரு வீட்டு கதவை திறக்கிறது மாதிரி இது கிடையாது. இது ஆவிக்குரிய காரியம். It is a spiritual thing. We cannot physically open the door like we open the door of our house. But how do we spiritually open the door for the Lord to come and have fellowship with us, to eat with us? எப்படி நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் நம்மளோடு கூட வந்து போஜனம் பண்ணுகிறதுக்கு கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த நாளிலே இன்னும் ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். On that day another thing happened in Zacchaeus' life. என்ன நடந்தது அந்த நாளிலே என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, he wanted to see who Jesus was. By being a short man he could not because of the crowd. So he ran ahead and climbed a sycamore fig tree to see him, since Jesus was coming that way. நமக்கு நன்றாக தெரியும் அந்த நாளில் நடந்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சகேயு பிரயாசப்பட்டார். Zacchaeus made all his effort to see Jesus. He was short, he could not see Jesus in the crowd. So the Bible says he ran ahead of the crowd and he went up, he climbed up the tree and waiting to see Jesus. அவர் கூட்டத்தோடு இயேசுவை பார்க்க முடியல, ஏனென்றால் அவர் குள்ளமான மனுஷனா இருந்ததனால அந்த கூட்டத்துக்கு முன்பதாக அவர் ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது. முன்பதாக ஓடி அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டார். அப்ப அந்த இடத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் எடுத்த அந்த பிரயாசம் எனக்கு அன்பானவர்களே, கிரேக்க மொழியிலே எனக்கு அன்பானவர்களே தங்க வேண்டும். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது 5வது வசனத்துல ஐ மஸ்ட் ஸ்டே. அந்த மஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? மற்றவங்க செய்த ஏதோ ஒரு காரியம் நான் அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே என்னை நிறுத்துகிறது.
It is a necessity. The word must used here in Greek, the root meaning of the Greek word is something that others have done to me, have made the necessity for me to do something for them. அவர்கள் செய்த ஒரு காரியம் நான் அவர்களுக்கு இதை செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில என்ன கொண்டு வந்து வைக்கிறது. இந்த இடத்துல அதுதான் நடக்கிறது. That is exactly what happening here, because the Bible says in verse 1, Jesus entered Jericho and was passing through. எரிகோவுக்குள்ளாக இயேசு வந்தார். முதலாவது வசனம் சொல்லுகிறதா, நாட்களிலே மன்னித்துக் கொள்ளுங்க 19வது வசனத்துல, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியா பாஸ் பாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த பட்டணத்தை தாண்டி போகணும் எருசலேமுக்குங்கிறது அவருடைய நோக்கம். ஆனா அவரை தாண்டி போகும் பொழுது சகையு செஞ்ச இந்த காரியம், அவர் எடுத்த இந்த பிரயாசம், அவர் எடுத்த இந்த முயற்சி, he was passing by the Jericho, the effort that Zacchaeus took, the effort that Zacchaeus took to see Jesus made him to stop there and made him to say, I must go to your house and remain in your house. அவர் எடுத்த அந்த பிரயாசம் தான் அந்த வழி போக்கராக அந்த வழியிலே அவர் போய்கொண்டிருந்த இயேசுவை நிறுத்தி, நான் உன்னுடைய வீட்டில் இன்னைக்கு தங்கணும் என்று சொல்லி அவர் சொல்லும்படியாக வைத்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? Are we seeking God wholeheartedly today? முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம் ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து பிரயாசம் எடுத்து நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக முதலாவதாக நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும். அந்த நாளிலே இந்த காரியங்கள் நடந்ததுனால தான் அந்த நாளிலே சகியோடைய வீட்டுக்கு ரட்சிப்பு, மெய்யான ரட்சிப்பு வந்தது. It is just because all these things, all these incidents took place on that particular day. That day was the day of salvation for Zacchaeus. First, what took place on that day? He seeked God wholeheartedly. He made all the effort. முதலாவதாக என்ன நடந்தது? ஆண்டவரை முழு முயற்சி எடுத்து முழு இருதயத்தோடு அவர் வந்துட்டு தேடினார். ஆண்டவரை பார்க்கணும் என்று பிரயாசப்பட்டார், முயற்சி எடுத்தார். தடைகள் வந்த பொழுது முயற்சி எடுத்தார். அதுதான் முதல்ல அந்த இடத்துல நடந்துச்சு. இரண்டாவது, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அவர் அந்த இடத்துல முயற்சி எடுத்ததுனால ஆண்டவர் வழி பக்கமாய் போனவர் ஒரு தீர்மானம் பண்றாரு, உன் வீட்டில் நான் இன்னைக்கு தங்கணும்னு. இயேசு சகியோடைய வீட்டுக்கு போனார். அவரோடு கூட போய் நிலைத்திருக்க வேண்டும் என்று போனார். அந்த ஐக்கியம், அந்த கொஞ்ச நேர ஐக்கியம் அந்த இடத்துல ஏற்பட்டது. அதுதான் இரண்டாவதாக நடந்த அந்த காரியம். அந்த கொஞ்ச நேர ஐக்கியம் மூன்றாவதாக என்ன நம்ம செஞ்சிச்சு? அந்த மனுஷனை முற்றிலும் வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாற்றியது. அது வித்தியாசமான ஒரு மனுஷனாக அந்த மனுஷனை மாற்றின தருணத்திலே நான்காவதாக அந்த நாளில் நடந்தது, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரட்சிப்பு பரிபூரணப்படாத ரட்சிப்பாக இருக்கும். If these things didn't happen in our life, or in another word, the day when these three things happen in our life, the fourth thing, the salvation will be completed in our life. இந்த முதல் மூன்று காரியங்கள் என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குதோ அன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ரட்சணிய நாள் உண்டாகும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீர் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேசின இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த திருப்பத்தை உண்டாக்கும்படிக்கு கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. Dear friends, this is a special announcement. An information is flashed on the screen for online banking. Those who wish to bless the church with your gifts and tithes, kindly follow the steps on the screen. Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்க போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிபீடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார்.
அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிபீடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் 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 துதிப்பேன். பாருங்க பிரேமாக்களே, இந்த வேலையிலே இறுதி கட்டத்துக்கு நாம் நிற்கிறோம். இந்த வேலையில் கூட நாம் மத்தியிலே பேசின பாஸ்டர் ஜான் சிம்சன் அவர்களுக்கு செய்தி வழங்கினதுக்காக நன்றி தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அவர் கொண்டு வந்த அந்த சத்தியத்திலே ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். விசேஷமாக நாம் ரட்சிப்பின் பாதிலே எப்படியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பு நம் மத்தியில் கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் சார்பாக, உக்ராக்குழு சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவர் நம்ம தொடர்ந்து ஆளுக்கு சேர்ந்து வழி நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். போதுக ஜான் சிம்சன் மூலியமாக பேசின செய்திக்காக நன்றி. கர்த்தாவே, உம்மோட பாதிலே, உம்மோட தரிசனத்திலே, அந்த சித்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை காத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை அறிந்து அறியாமல் தவறுகள் பண்ணிந்தால் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மன்னிப்பு பிரகாரம் சுவாமி, நாங்கள் எங்களோட ஜீவித்தை மாற்றி அமைக்க, உமக்கு பிரியமுள்ள ஜீவித்திலே வாழ்ந்து முடிக்க, உம்மோட சித்தத்தின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். புதிய வாரம் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறீர். புதிய வாரத்திலும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். புதிய வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் கர்த்தாவே, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வாதம் பண்ணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, புதிய வாரம் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சில ஓய்வு நாள்களாம் வருகிறது. ஆகையால் உங்கள் மத்தியிலே மறுபடியுமாக அந்த கவனத்தை வைக்க ஆசைப்படுகிறேன். மிகவும் பத்திரமாக இருக்கும்படியாக இந்த கோவிட் நம்மளை விட்டு விலகலை, கொஞ்சம் பத்திரமாக பாதுகாப்பாக, முக்கியமாக பிள்ளைகள் மத்தியிலே உங்களோட பாதுகாப்பு எப்போதும் சொல்லிக் கொடுத்து வழி நடத்த நான் வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம் திருச்சபை ஆலயத்துக்கு ஆண்டவரை ஆராதனை செய்ய அந்த வாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணும்படியாக இருக்கிறார். அந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். காட் பிளஸ் யூ.